அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் பிரபாத், அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, கடுக்காய். கடுக்காய்ங்கிற சித்த மருத்துவத்துல முக்கிய பங்கு வகிக்கிறது. இதனுடைய தாவரவியல் பெயர் டெர்மினேலியா செப்புலா. இதனுடைய குடும்பம் கம்ப்ரிடேசியே. கடுக்காய்க்கு சித்த மருத்துவத்தில் மிக சிறப்பா சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இதுல இருக்க 5 வகையான சுவை. இதுல அறுசுவையில உப்பு சுவை நீங்கலாக மற்ற 5 வகையான சுவை உள்ள காரணத்தினால் இது அதீத மருத்துவ குணம் பெறுகிறது. கடுக்காயை இதுல உபயோகப்படுத்தக்கூடிய பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இதனோட பிஞ்சு மற்றும் பழம். இதோட கொட்டையில இருக்க பருப்பு நஞ்சாக கருதப்படுகிற காரணத்தினால் இதை நீக்கிவிட்டு மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும். கடுக்காய் யார் யார் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தா, செரிப்புத்தன்மையற்றவர்கள், வறட்சியான உணவு உட்கொண்டவர்கள், கர்ப்பிணிமார்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் சில நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கடுக்காயை தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது. கடுக்காய்க்கு சித்த மருத்துவத்தில் கூறப்பட்டுள்ள வழக்கு முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். கடுக்காயை ஓராண்டு காலம் கற்ப முறைப்படி உண்டு வந்தால் நரை திரை மூப்பு மாறும். கற்ப முறை என்பது ஒரு மூலிகையை நோய்க்காக மட்டுமே, நோய் வராமல் காப்பதற்காக உபயோகப்படுத்தும் ஒரு வழக்கு முறை. சித்த மருத்துவத்தில் வழியாக உள்ள வழக்கு முறை அது. கடுக்காயை பொடித்து அல்லது குடிநீரிட்டு கஷாயம் டிகாக்ஷன் போட்டு அது மூலத்தில் கழுவி வர ப்ளீடிங் பைல்ஸ் என சொல்லக்கூடிய குருதி மூலம் நீங்கும். கடுக்காய் பொடியை பல் துளக்கி வர பல் ஈறுகளிலிருந்து வரும் ரத்தம், ப்ளீடிங், ஜிஞ்சிவைட்டிஸ் போன்ற பல் சம்பந்தமான நோய்கள் நீங்கும். பல் இருக்கும். கடுக்காயை சித்த மருத்துவத்தில் மாத்திரை, லேகியம் போன்ற பல்வேறு வகைகள் மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அவற்றை சித்த மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் பெற்று உபயோகப்படுத்தி பயன்பெற்று வருவோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயற்று வாழ்வோம். நன்றி, வணக்கம்.